கிறிஸ்து இயேசுவுக்குள் மிகவும் அதிகமாய் நேசிக்கப்படுகின்ற அருமையான உடன் விசுவாச குடும்பங்களே, உங்கள் யாவரையும் இறைமைந்தன் இயேசுவின் திருப்பெயரில் இந்த செப்டம்பர் மாதம் 5ஆம் நாளிலே உங்களை சந்திப்பதில் மிகுந்த மகிழ்ச்சி அடைகின்றோம். இந்த காலை நேர இறை தியானத்தை நம்ம ஆரம்பிக்கலாம். நமது ஆரம்பம் பிதா, குமாரன், பரிசுத்த ஆவி நாமத்தில் உள்ளது. ஆமேன். ஜெபம் செய்வோம். இரக்கத்தில் ஐஸ்வர்யமுள்ள எங்கள் நல்ல கடவுளே, எங்கள் ராஜாதி ராஜாவே, கர்த்தாதி கர்த்தாவே, இந்த மனமகிழ்ச்சியும் குளிர்ச்சியுமான காலை வேளைக்காக நன்றி சொல்லுகின்றோம். கடந்து போன இரவில் எங்களோடு இருந்து எங்களை காத்து ஆண்டவரை வழிநடத்தினீர், புது வாழ்வை தந்திருக்கிறீர். இந்த நாளிலும் உடைய இறை வார்த்தையின் வழியாக ஆண்டவர் எங்களோடு கூட பேசுங்க ராஜா. ஆண்டவரே, இந்த நாளின் இறை செய்தி, பாடல் வேலை, ஜெப வேலையை எடுத்து பயன்படுத்துங்க, ஆசீர்வதிங்க. ஆண்டவரே, இந்த வேர்ட் ஆஃப் காட் மினிஸ்ட்ரி சார்பாக அநேக மக்கள் ஆண்டவருடைய ரட்சிப்புகளாய் வழிநடத்தப்பட இந்த ஆன்லைன் மினிஸ்ட்ரியை நீர் ஆசீர்வதிக்கும்படியாக ஜெபிக்கிறோம். அடியார்களாக எங்களை நீர் எடுத்து பயன்படுத்தும்படியாக ஜெபிக்கிறோம். இறைமைந்தன் இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமேன். காலை வேளையிலே நம் ஆண்டவரை துதிக்கும்படியாக நம்முடைய பாடல் புத்தகத்தில் 61வது ஞான பாடலாகிய இம்மட்டும் தேவ கிருபை அடியேனை ரட்சித்து என்ற பாடலை நாம் சேர்ந்து பாடுவோம். இம்மட்டும் தேவ கிருபை அடியேனை ரட்சித்து இக்கட்டிலும் என் ஜீவனை அன்பாய் கிறிஸ்து இயேசுவுக்குள் மிகவும் அதிகமாய் நேசிக்கப்படுகின்றவர்களே, மீண்டுமாக உங்கள் யாவரையும் இறைமைந்தன் இயேசுவின் திருப்பெயரில் இந்த 5ஆம் மாதத்தில் இந்த 5ஆம் தேதியில் குறிப்பாக ஆசிரியர்கள் தினம் என்று அழைக்கப்படுகின்ற மிக சிறப்பான இந்த நாளில் நம்முடைய அனைத்து ஆசிரிய பெருமக்களுக்கும் பேராசிரியர்களுக்கும் இந்த காலை நேரத்தில் அன்பின் வாழ்த்துக்களை, ஸ்தோத்திரங்களை நாங்கள் இந்த ஊழியத்தின் சார்பாக
த வேர்ட் ஆஃப் காட் மினிஸ்ட்ரிஸ் சார்பாக நாங்கள் தெரிவித்துக் கொள்கின்றோம். அனைத்து ஆசிரியர் பெருமக்களுக்கும் பேராசிரியர்களுக்கும் எங்களுடைய அன்பின் வாழ்த்துக்கள். அன்பான தேவ பிள்ளைகளை, இந்த நாளிலே நாம் தியானிக்கும்படியாக தெரிந்து கொண்ட கடவுளுடைய வார்த்தை, அது யோவான் எழுதின, லூக்கா எழுதின சுவிசேஷம் 14ஆம் அதிகாரம் 25 முதல் 35 வரை உள்ள பகுதிகள். லூக்கா 14:25 முதல் 35 வரை உள்ள பகுதி. இந்த பகுதி நீங்க பார்த்தீங்கன்னா, இயேசுவின் சீடர் யார்? மத்தேயு 10ஆம் அதிகாரம் 37 38 வரை உள்ள வார்த்தைகளிலே இந்த அருமையான காரியம் அடங்கி இருக்கின்றதை நம்ம பார்க்க முடிகிறது. பெரும் திரளான மக்கள் இயேசுவோடு சென்று கொண்டிருந்தார்கள். அவர் திரும்பி பார்த்து அவர்களிடம் கூறியது, என்னிடம் வருபவர் தம் தந்தை, தாய், மனைவி, பிள்ளைகள், சகோதரர், சகோதரிகள் ஆகியோரையும், ஏன் தம் உயிரையுமே என்னை விட மேலாக கருதினால் அவர் என் சீடராயிருக்க முடியாது. தம் சிலுவையை சுமக்காமல் என் பின் வருபவர் எனக்கு சீடராய் இருக்க முடியாது என்று சொல்லப்பட்டிருந்தது. இருக்க முடியாது என்று சொல்லியிருக்கிறார். அன்பான தேவ பிள்ளைகளை, இந்த பகுதி நாம் பார்க்கும்போது இயேசு கிறிஸ்துவனுடைய சீடர்கள் யார், அல்லது த காஸ்ட் ஆஃப் டிசைபிள்ஷிப், த காஸ்ட் ஆஃப் டிசைபிள்ஷிப் என்று நம்ம பார்க்கின்றோம். இயேசுவின் சீடர்கள் எப்படி இருக்க முடியும்? இயேசுவின் சீடர்கள் எப்படி ஆண்டவரோடு ஊழியத்தில் இருக்க முடியும் என்கின்ற ஒரு முக்கியமான சிந்தனையை இந்த காலை நேரத்தில் ஆண்டவர் நமக்கு கொடுக்கின்றார். அன்பான தேவ பிள்ளைகளே, இயேசுவின் சீடர்கள் ஒருவேளை 12 சீடர்கள் மட்டுமல்ல. நம்ம நினைக்கிறதுன்னா இயேசுவின் சீடர்கள் என்று சொன்னால் 12 சீடர்கள் மட்டும்தான் இல்லை, அநேக சீடர்கள் இருக்கிறார். இயேசுவின் சீடர்களில் அநேக சீடர்கள் இன்று வரையில் உருவாகி கொண்டே இருக்கிறாங்க. ஏன், நாமும் கூட ஒரு சீடர்கள் தான், இல்லையா? இப்போ உங்களுள் யாராவது ஒருவர் கோபுரம் கட்ட விரும்பினால் முதலில் உட்கார்ந்து அதை கட்டி முடிக்க ஆகும் செலவை கணித்து அதற்கான பொருள் வசதி தம்மிடம் இருக்கிறதா என பார்க்க மாட்டாரா? இல்லாவிட்டால் அதற்கு அடித்தளமிட்ட பிறகு அவர் கட்டி முடிக்க இயலாமல் இருப்பதை பார்க்கும் யாவரும் ஏளனமாக மனிதன் கட்ட தொடங்கினான், ஆனால் முடிக்க இயலவில்லை என்பார்களே. வேறோர் அரசரோடு போர் தொடுக்க போகும் அரசர் ஒருவர் 20,000 பேருடன் தமக்கு எதிராய் வருபவரை 10,000 பேரை கொண்டு எதிர்க்க முடியுமா என்று முதலில் உட்கார்ந்து சிந்தித்து பார்க்க மாட்டாரா? எதிர்க்க முடியாததெனில் அவர் தொலைவில் இருக்கும் போதே தூதரை அனுப்பி அமைதிக்கான வழியை தேட மாட்டாரா? அப்படியே உங்களுள் தம் உடைமையை எல்லாம் விட்டுவிடாத எவரும் என் சீடராய் இருக்க முடியாது. 2 காரியத்தை சொல்ல. ஒன்று, ஒரு வீட்டு எஜமான் அல்லது ஒரு வீட்டை கட்ட போகிறவங்க திடீர்னு ஒரு இடத்துல அப்படியே கட்டிட மாட்டாங்க. முதல்ல இன்றைக்கி என்னென்ன வீடு கட்டுறதுக்கு எவ்வளோ ப்ராசஸ் இருக்குது நமக்கு நல்லா தெரியும். வீடை போய் நம்ம ரிஜிஸ்டர் பண்ணோம், அந்த இடத்த ரிஜிஸ்டர் பண்ணோம். ரிஜிஸ்டர் பண்ணி கவர்மெண்ட்டுக்கிட்ட இருந்து அப்ரூவல் வாங்கணும். டிடிசிபி அப்ரூவல் வாங்கி அந்த இடத்த எவ்வளோ இடம்னு சர்வேயர் வச்சு அளந்து நம்ம பக்கத்தில் யார் யாரெல்லாம் இருக்கிறாங்கன்னு பார்த்துக்கணும், அவங்களுடைய அளவு என்னன்னு பார்த்துக்கன்னு, அதுக்கப்புறம் இன்ஜினியர்கிட்ட நம்ம ஒரு பிளான் கேட்டு அந்த பிளானை கவர்மெண்ட்டுக்கு அனுப்பி அப்ரூவல் பண்ணி, அதுக்கப்புறம் நம்ம வீடு கட்டுறதுக்கான ஒரு பிளான் அதை நம்ம எக்ஸிக்யூட் பண்ணி பணம் லோன் அதுக்காக நம்ம அப்ளை பண்ணி கட்டணும். இவ்வளோ வேலை இருக்குது இல்லையா? இதில் எவ்வளோ பணியாற்றல் வேலை செய்கிறாங்க, இன்ஜினியரு, மேஸ்திரிங்க, மற்றபடி எல்லாருமே வேலை செய்கிறாங்க. நிறைய பேர் சித்தாள், கொத்தனார், இல்லையா, கார்பெண்டர், எலக்ட்ரிஷியன், பிளம்பர், எவ்வளோ பேர் டைல்ஸ் போடுறவங்க. அப்போது இவ்வளோ ஒரு பணியை செய்து முடித்தால்தான் ஒரு வீட்டை கட்ட முடியும். அதுபோல் ஆண்டவருடைய ஊழியத்தில் கூட நீங்கள் சும்மா ஏனோ தானன் வந்துட முடியாது. அவருடைய ஊழியத்தில் அவருடைய அழைப்பை ஏற்று நாம் இன்றைக்கு ஆண்டவருடைய பிள்ளைகளாய் வாழ வேண்டும், அவருடைய ஊழியத்தில் இருக்க வேண்டும் என்ற அழைப்பு தான் நமக்கு இன்னைக்கு கொடுக்கப்படுது. 2வது, ஒரு போர் வருது. ஒரு அரசன் திடீர்னு போய் போர் பண்ண மாட்டான். அவங்க எதிராளி 20,000 பேர் வராங்க. அதுக்கு இவர் எதிர்த்து போகும்போது 10,000 பேர் போகிறாருன்னா தோற்று போயிடுவாங்க இல்லையா? அப்போ என்ன பண்ணுவார்? ஒன்று உக்காந்து
20,000 விட நம்ம 25,000 பேர் போகலான்னு யோசிப்பார் இல்லையா? சமாதான பேச்சு அனுப்பிச்சிருவார். இப்படிப்பட்ட ஒரு நிலைமையில் இருக்கிறவர்கள் மட்டும்தான், அதாவது ஆண்டவருடைய புத்தியிலே சுயாதனத்தில் ஆண்டவரோடு கூட இருக்க முடியும் என்கின்ற சிந்தனையோடு இருக்கிற சீடர்கள் மட்டுமே ஆண்டவருடைய ஊழியத்தில் பங்கு பெற முடியும். அதாவது சமயோகித புத்தின்னு சொல்லுவாங்க இல்லையா, அந்த மாதிரி ஏற்ற நேரத்தில் அந்த புத்தியை நம்ம பயன்படுத்தினால் ஆண்டவருடைய சீடர்களாய் இருக்க முடியும். அடுத்து சொல்றாரு, உப்பு நல்லதுதான், ஆனால் அது ஓர்ப்பு அற்று போனால் அதை கொண்டு நம்ம ஓர்ப்புள்ளதான் ஆக்க முடியும். அது நிலத்துக்கோ ஏறுக்குழிக்கோ பயனற்றது, அது வெளியே கொட்டப்படும். கேட்க செவி உள்ளோர் கேட்கட்டும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அன்பான தேவ பிள்ளைகளே, இன்னைக்கு சீடத்துவம் என்பது மிக முக்கியத்துவம் வாய்ந்ததாக இருக்கிறது. அது எப்படி இருக்குதுன்னா, உப்பை போல இருக்கிறதாக நம்ம பார்க்கிறோம். உப்பு தண்ணியில் தானே கரைத்து உணவுக்கு நம்ம சமைக்கிற ஒரு ருசி உள்ள உணவு நல்லா இருக்கணும், உணவு நல்ல ருசி உள்ளதாக இருக்கணும். ஒரு அருமையான பிரியாணி நம்ம சமைக்கிறோம் மதியம் சாப்பிட்றதுக்கு அப்படின்னா ஒரு உப்பு அதில் இருந்தால் தான், உப்பு அளவோடு இருந்தால் அது ருசி உள்ளதாக இருக்கும். அதான் நம்ம பெரியவங்க சொல்லுவாங்க, உப்பு இல்லாத பண்டம் குப்பையிலே. அது போல உப்பை போல சீடர்கள் தங்களை கரைத்து கொண்டு ஆண்டவருக்கு ஊழியம் செய்தார்கள். இன்றைக்கு இருக்கிற சீடர்கள் மற்றவர்களை ஓர்ப்பாக்கி கொண்டு இன்னைக்கு இருக்கிறத பார்க்கிறோம். அப்படிப்பட்ட ஒரு சீடத்துவத்தை ஆண்டவர் விரும்பாமல் அனைவரையும் நேசிக்கின்ற ஒரு சீடத்துவத்தை தான் விரும்புகிறார். அதான் நம்ம ஆங்கிலத்தில் பார்க்குறோம், த காஸ்ட் ஆஃப் டிசைபிள்ஷிப். த காஸ்ட் ஆஃப் டிசைபிள்ஷிப் அதை நம்ம பார்க்குறோம். ஜீசஸ் டீச்சிங் ஆன் த காஸ்ட் ஆஃப் டிசைபிள்ஷிப், த இம்பார்ட்டன்ஸ் ஆஃப் கவுண்டிங் த காஸ்ட் பிஃபோர் கமிட்டிங் டு ஃபாலோ ஜீசஸ். கடைசியாக நடக்க போகிறத யோசிக்காம நீ ஆண்டவரை ஃபாலோ பண்ண முடியாது. த crowds following Jesus. Many followers, large crowds were following Jesus. True commitment. Jesus emphasizes the need for true commitment and sacrifice. Counting the cost, hating family. Jesus calls for radical commitment, even to the point of hating family. Bearing the cross, disciples must be willing to bear the cross, symbolizing sacrifice and suffering. Renouncing all, disciples must be willing to renounce all for the sake of the kingdom. Being salt and light, salt's purpose, salt preserves, flavors and heals. Losing saltiness, if salt loses its saltiness, it's useless. Maintaining spiritual effectiveness, disciples must maintain their spiritual effectiveness. Conclusion, counting the cost. May we count the cost of discipleship and commit to following Jesus wholeheartedly. Living as disciples, may our lives reflect the values of Jesus' kingdom even in the face of challenges and sacrifices. சில உதாரணங்களை பார்க்கும்போது, counting the cost, Matthew 10:37-39, Mark 8:34-38, Luke 9:57-62, Matthew 19:27-30, being salt and light, Matthew 5:13-16, Mark 9:15, discipleship and sacrifice, 2 Timothy 2:11-13, Philippians 3:7-8. இந்த பகுதிகளெல்லாம் நாம் படிக்கும்போது த காஸ்ட் ஆஃப் டிசைபிள்ஷிப், நமக்கு இன்னைக்கு பைபிளை தவிர்த்து வெளியில் நிறைய டிசைபிள்ஷிப்பை பற்றி நம்ம பார்க்கணும். த காஸ்ட் ஆஃப் டிசைபிள்ஷிப் இல்லையா? அதே போல் ஜெர்மன் எழுத்தாளர்கள், நிறைய எழுத்தாளர்கள் த காஸ்ட் ஆஃப் டிசைபிள்ஷிப் பற்றி எழுதியிருக்கிறாங்க. ஆண்டவருடைய ஊழியத்தில் நம்ம எப்படி இருக்கணும் அப்படின்றதெல்லாம் நிறைய எழுதியிருக்கிறாங்க. சீடத்துவம் என்பது சொகுசான வாழ்க்கை அல்ல, முட்கள் மீது நடந்து போவது, கற்கள் மீது நடப்பது. நம்ம மேலே பூக்கள் வீசுவாங்கன்னு யாரும் நினைக்க கூடாது, கற்களை தான் வீசுவாங்க இல்லையா? அதே போல் தவறான வார்த்தைகள், கெட்ட வார்த்தைகள் எல்லாம் நம்ம மேலே அள்ளி வீசுவாங்க. நம்ம எதை பற்றியும் கவலைப்படாமல் தேவ நாமத்திற்கு மகிமை உண்டாக இந்த உலகத்தில் சாட்சியாக வாழணும், அவருடைய ஊழியத்தை செய்யணும், அவருடைய சுவிசேஷத்தை இந்த உலகத்தில் நாம் அறிவித்து வாழும்படியாக தான் கடவுள் நம்மளை அழைக்கிறார். அதே போல் இன்றைக்கு நம்முடைய குருமார்களை, நம்முடைய ஆசிரியர் பெருமக்களை, பேராசிரியர்களை, நம்மை வழிப்படுத்தினவர்களை, இன்றைக்கு வழி நடத்தினவர்களை, இன்றைக்கு இந்த நிலைமையில் நாம் இருக்கிறோம் என்று சொன்னால் அதற்கு மிக முக்கிய காரணம் ஆசிரியர்களும் பேராசிரியர்களும். அவர்களை நாம் மதித்து இந்த நாளிலே அவர்களை மிகப்பெரிய ஒரு வணக்கத்தை செலுத்தி
அவர்களுக்கு நாம் மரியாதை கொடுத்து ஜபிக்கின்றவர்களாய் இருக்கணும். இன்னும் தொடர்ந்து நல்ல ஆசிரியர்கள் நம்முடைய தேசத்துக்கு எழும்பி வரணும். கல்வியாக அவர்கள் கொடுக்கணும். இன்றைக்கு நிறைய முதலாளிகள் பெரிய முதலாளிகள் கல்வியை வியாபாரமாக்கி இருக்கிறாங்க. அதெல்லாம் ஆசிரியர் பெருமக்கள் உடைத்து எறிந்து மிக சிறப்பாக இந்த உலகத்தில் செயல்பட அனைத்து ஆசிரியர் பெருமக்களுக்கும் இந்த ஊழியத்தின் சார்பாக எங்களுடைய அன்பின் வாழ்த்துக்களை நாங்கள் தெரிவித்துக் கொள்கிறோம். கர்த்தர் தாமே இந்த நாளின் இறை செய்தியை நம்ம அனைவருக்கும் ஆசீர்வதித்து தருவாராக. ஆமேன். ஜெபிப்போம். துதிகளின் மத்தியிலே மகிமையோடு வீற்றிருக்கிற எங்கள் அன்புள்ள ஆண்டவரே, எங்கள் ராஜாதி ராஜாவே, கர்த்தாதி கர்த்தாவே, இந்த ஆசீர்வதிக்கப்பட்ட மன மகிழ்ச்சியான குளிர்ச்சியான காலை வேளைக்காக நன்றி செலுத்துகிற ராஜா. கடந்து போன இரவு முழுவதும் கிருபையா எங்களை காத்து வழிநடத்தினீர், ஆசீர்வதித்தீர். இந்த புதிய நாளை தந்திருக்கிற இந்த நாளிலும் உம்முடைய இறை வார்த்தையின் வழியாக ஆண்டவரே எங்களோடு கூட நீங்கள் பேசினீங்க, நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே பாடல் வழியாக நீர் ஆண்டவர் மகிமைப்பட்டீங்க, நன்றி செலுத்துகிறோம். குறிப்பாய் இந்த நாளில் ஆண்டவர் தியானித்த வார்த்தைகள் எல்லாருக்கும் ஆசீர்வாதமாக இருக்கும். த காஸ்ட் ஆஃப் டிசைபிள்ஷிப். ஆண்டவரே சீடத்துவத்தினுடைய விலை மதிப்பு அற்றது என்பதை உணர்ந்திருக்கிறோம். இன்றைக்கு நாங்கள் எல்லாரும் உம்முடைய சீடர்களாக இருக்கிறோம். எங்களுடைய சுயநலத்துக்காக வாழ்வுக்காக அல்ல ஆண்டவரே, உம்முடைய ஊழியத்திற்காக நாங்கள் வந்திருக்கிறோம். நீர் எங்களை போஷித்து வழிநடத்த வேண்டும் என்று ஜபிக்கிறோம். இந்த ஊழியத்தின் சார்பாக அநேக மக்கள் ரட்சிப்படைய எங்களை நீர் எடுத்து பயன்படுத்தும். இந்த காலை நேரத்தில் அதே போல் ஆசிரியர் பெருமக்களுக்காக பேராசிரியர்களுக்காக ஜபிக்கிறோம். எங்களை வடிவமைத்து உடைத்து ஒரு நல்ல சிற்பியை போல எங்களை செதுக்கி ஆளாக்கி இருக்கிறாங்க. அவளை எல்லாரையும் கர்த்தர் ஆசீர்வதிக்க வேண்டுமா ஜபிக்கிறோம். இந்த உலகத்தில் இருக்கிற இந்தியாவில் இருக்கிற எங்களுடைய ஆசிரியர்கள் பேராசிரியர் எல்லாரையும் கர்த்தர் ஆசீர்வதிக்கும். குறிப்பாக இன்றைக்கு எங்களோட ஊழியத்தில் இருக்கிற 2 ஆசிரியர் பெருமக்களை அன்போடு நினைவு கூறுகிறோம். இப்படி அன்புக்குரிய அன்பர் சாரியும் ஆண்டவர், அதே போல என்னுடைய சாக்கு சாரியும், அதே போல பேராசிரியர் இருக்கிற ஏஞ்சக்காவை நினைவு கூறுகிறோம். கர்த்தர் தாம் இந்த குடும்பத்தில் அவர்களை வைத்திருக்கிறேன், பயன்படுத்தியிருக்கிறேன், நன்றி செலுத்துகிறோம். அநேக மாணாக்கர்களை இவர்கள் வழியாக உருவாக்கியிருக்கிறேன். இன்றைக்கு அவர்கள் பல இடங்களிலே பல நாடுகளிலே பல போஸ்டுகளிலே ஆண்டவர் பணியாற்றி கொண்டிருக்கிறாங்க, நன்றி செலுத்துகிறோம். தொடர்ந்து இப்படி கிருபை ஆண்டவரே ஆசிரியர் பெருமக்களோடு இருக்கட்டும். அதே போல இப்படிய ஆண்டவரே பிரீதா டீச்சருக்காக ஜபிக்கிறோம். சாக்கு சாரின் டீச்சரையும் ஆசீர்வதிங்க. அவருடைய பணிகள் சிறப்பாக இருக்கட்டும். அவருடைய ஏஞ்சக்காவுக்காக அவருடைய அன்பான பிள்ளைகள் மாத்தால் மரியாளுக்காக ஜபிக்கிறோம். அவருடைய அன்பர் சாருக்காக ஜபிக்கிறோம். குடும்பங்களை ஆசீர்வதிங்க. அவர் இன்னும் நல்ல ஆசிரியர்களாக விளங்க கர்த்தரை எடுத்து பயன்படுத்தும். இன்னும் உலகத்தில் இருக்கிற எல்லா ஆசிரியர் பெருமக்கள், இப்படி பேராசிரியர்கள், குறிப்பாக இப்படி இந்திய சுவிசேஷத்திலும் திருச்சபையுடைய ஆசிரியர் பெருமக்களுக்காக ஸ்தாபனங்கள், பள்ளிக்கூடங்கள், பெதஸ்தா மருத்துவமனைக்காக ஆண்டவரே இப்படி கண்கரியர்களுடைய பேராசிரியர் எங்களை வடிவமைத்து நல்ல ஒரு ஆயர்களாக உருவாக்கி இருக்கிற எங்களுடைய ஆண்டவரை முன்னாள் ஆண்டவரே பேராசிரியர் பெருமக்களுக்காய் இன்றைக்கு பணியாற்றி வருகிற எங்களுடைய ஆண்டவரை முதல்வருக்காக ஆண்டவர் பேராசிரியர்களுக்காக எல்லாருக்காக ஜபிக்கிறோம். கர்த்தர் ஆசீர்வாதம் வழிநடத்தும். விசேஷமான ஆசீர்வாதங்களை அவங்களுக்கு தந்து வழிநடத்தும். குறிப்பாக இந்த நாளிலே பிறந்த நாளை திருமண நாளை காணுகின்றவர்களே கர்த்தர் ஆசீர்வதிங்க. தேவலை சந்திங்க. பலவீனம் உண்டு, கஷ்டங்கள் உண்டு ஆண்டவரே, வருத்தங்கள் உண்டு. இதில் இருக்கிறவங்க எல்லாரையும் நீர் விடுதலை செய்ய வேண்டுமா ஜபி. குறிப்பாக அடியன் பணியாற்றி கொண்டிருக்கிற பாபனப்பள்ளி போத வட்டத்திற்காக ஜபிக்கிறோம். பாபனப்பள்ளி ஆண்டவர் மின்னூர் வடகரை மேல் சாணபம் திருச்சபைகள் குடும்பங்களை கர்த்தர் ஆசீர்வதிங்க. பொறுப்பாளர்களை ஆசீர்வதிங்க. பலவீனமார்களை கர்த்தர் கண் நோக்கிப்பார். நேரத்தில் உலக நாடுகளுக்காக ஜபிக்கிறோம். போர்கள் பதட்டங்கள்லாம் இருக்குது, அதெல்லாம் மாறட்டும் ராஜா. ஆண்டவர் இஸ்ரேல் அமாஸ் போர், உக்ரைன் ரஷ்யா போர் மாறட்டும். இயற்கை பேரிலிருந்து எங்கள் உலகத்தை காத்தரணும். விசேஷமாக இப்படி இந்திய தேசத்திற்காக ஜபிக்கிறோம். எப்படி ஜனாதிபதி, பிரதமர், எப்படி முதலமைச்சர், கவர்னர், அனைத்து மாநிலத்தின் முதலமைச்சர்களுக்காக ஜபிக்கிறோம். இந்தியா ஆண்டவர் மிக சிறப்பான நாடாக இந்த உலகத்தில் சாட்சியாக வாழ கிருபைத்தார். குறிப்பாக இந்த நாளிலே ஆண்டவர் மீண்டும் ஒரு முறை கூட அனைத்து ஆசிரியர்கள் பெருமக்களுக்காக பேராசிரியர்களுக்காக ஜபிக்கிறோம். கர்த்தர் ஒவ்வொருவரையும் நீர் ஆசீர்வதித்து வழிநடத்த வேண்டுமா ஜபிக்கும். இந்த நாளின் பணிகள், பயணங்கள், ஊழியங்களை எங்களுக்கு ஆசீர்வதித்து தாரும். இந்த நாளை பிறந்த நாளை திரும்ப நாளை காணுகின்றவர்களை கர்த்தர் ஆசீர்வதிக்க வேண்டுமா ஜபிக்கிறோம். கர்த்தர் என்னுடைய இந்திய சுவிசேஷத்திலும் திருச்சபை 3 சபை சங்கங்கள், போதர்கள், ஊழியங்கள், ஸ்தாபனங்கள், பள்ளிக்கூடங்கள், சிறப்பு பள்ளிக்கூடங்கள் எல்லாம் ஆசீர்வதிக்க வேண்டுமா ஜபிக்கிறோம். தொடர்ந்து கிருபை நாள் எங்களோடு கொடுத்து எங்கிருக்கட்டும். இறைமைந்தன் இயேசுவின் மூலம் ஜபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமேன். எல்லா வல்ல தந்தை, மகன், தூயாவின் ஆசைகள் இந்த நாளிலே நம்முடையரோடு கூட இருப்பதாக. ஆமேன். காட் பிளஸ்.